நாட்களை கழித்து கட்டுவதற்காகவே முன்னோர்கள் உருவாக்கப்பட்ட பண்டிகை போகி. ஆனால் இன்று சும்மா இருப்பவன் ஆணி புடுங்கிய கதையாகிவிட்டது. போகியை கொண்டாடுவோம் என்ற பெயரில் பழையது கழிதலும் புதியது வரவேற்போம் என்று சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு எரிச்சிடுறோம். இந்த மாதிரி எரிக்கும் போது இந்த பழைய பொருட்கள், பழைய பேப்பர், பழைய மரக்கட்டைகள் எல்லாமே போட்டு எரிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த போகியில் வந்து இது என்ன தான் முக்கியம், இதை நாங்கள் அலோவ் பண்ணலாமா? இல்லை, இதை வந்து தடுத்து நிறுத்தணும். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இது நம்ம பின்னல் கூடைகள் இருந்தன. இந்த கூடைகளை கொண்டு போய் அன்னைக்கு போகி அன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு, அந்த பூஜையை முடிச்சிட்ட பிறகு அவங்க வந்து அந்த புது கூடையை யூஸ் பண்ணி அந்த புது கூடையை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உபயோகிக்கிறாங்க. இது உபயோகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனவரி மாதம் தானே இங்கே பொங்கல் போகி பொங்கல்லாம் வருது. அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே மாதம் என்ன ஆகுது, போக போக வெயில் பயங்கரமாக வருது. இந்த வெயிலில் வந்து அந்த பெரம்பு வந்து அப்படியே காஞ்சிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் நல்லா மழை வருது. மழை வரும்போது தண்ணி அப்படியே அப்சார்ப் பண்ணுது. அப்புறம் நவம்பர், டிசம்பரில் ஃபுல்லாக பூஞ்சான் வந்துடும், ஃபங்கஸ். இந்த பூஞ்சான் ஃபுல்லாக வந்துட்டுன்னா அது யூஸ் பண்ண முடியாமல் ஒரு நிலைமை. சரி, இதுதான் யூஸ் பண்ண முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு திரும்ப போகி அன்னைக்கு அதை கொளுத்திட்டு அது சாம்பலாக மாறிட்டு அந்த சாம்பலை வந்து பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செடிகளுக்கு போட்டோன்னா அவங்களுக்கு ஒரு நியூட்ரியன்ட் கிடைக்கும். திரும்பி ஒரு புது கூடையை வாங்கி போகி அகெயின் த ஹோல் திங் கண்டினியூஸ். பட் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வந்து எல்லாரும் பிளாஸ்டிக் கூட, பிளாஸ்டிக் டயர், பிளாஸ்டிக் டியூபை கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதையும் கொளுத்தி விட்டுறோம். சிந்திச்சு பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கு, ரப்பர் இது ரெண்டும் கொளுத்தும் போது அதுலேருந்து முக்கியமாக டயாக்சின்ஸ், ஃபியூரான்ஸ் இது போன்ற ரசாயன பொருட்கள் அதுலேருந்து வெளியே வருது. முக்கியமாக டயாக்சின்ஸ் வந்து இந்த குழந்தைங்க, முதியோர்கள் இவங்கெல்லாம் உட்கார்ந்து அதை அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு இருக்கும்போது அது சுவாசிக்கிறாங்க. சுவாசிக்கும் போது அவங்க நுரையீரலை பாதிக்கலாம். அவங்க நுரையீரலை மட்டும் பாதிக்காமல் அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கும் காரணம் உண்டு. இந்த டயாக்சின்ஸ் போன்ற பொருட்கள் அவங்க சுவாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வரலாம். கேன்சரால் அவங்களுக்கு நிறைய நஷ்டங்கள், உடலுக்கே ஆபத்து வரலாம். அதனால் தயவு செய்து இந்த கொளுத்தும் போது முக்கியமாக ஜாக்கிரதையாக ரப்பர், பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் கொளுத்தக்கூடாது. போகின்றது வந்து ஒரு செலிப்ரேஷன். எல்லாரும் சேர்ந்து பழையது கழிதல் இருந்தாலும் கொளுத்துற பழக்கத்தை நாங்கள் விட்டுட்டு முக்கியமாக டயரு, டியூபு, பிளாஸ்டிக்கை கொளுத்தாமல், புகையை உற்பத்தி பண்ணாமல், மண்டலத்தை இன்னும் வீணாக்காமல், இந்த பசுமை வாயுகளை அதிகப்படுத்தாமல் கண்ட்ரோலாக வச்சு நாங்கள் கொண்டு போனோம். ஏன்னா போகி அன்றைக்கி சில நேரங்களில் நம்ம ஊரில் சென்னையில் பிளேனு கூட லேண்டிங் டேக் ஆஃப் பண்ண முடியாமல் ஒரு தவிப்பு வருது. ஏன்னா புகை மண்டலம் அவ்வளோ வருது. இதில் வந்து எல்லாரும் ஒத்துழைக்கணும். புகையை நாங்கள் உற்பத்தியும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பொருட்களை கொளுத்தக்கூடாது. நாங்கள் சுகாதாரமாக வாழணும். குழந்தைங்க முக்கியமாக வந்து இதில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி எரித்த பிறகு அந்த மண்ணுக்கு என்ன ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு தடவை சாதாரணமாக எரிச்சதுலேயே இந்த மாதிரி சாம்பலுக்களை பாருங்கள், அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர், அந்த நுண்ணுயிர் எல்லாமே செத்துரும். இந்த நுண்ணுயிர் எல்லாம் செத்துருச்சுன்னா மண் வந்து திரும்பியும் சூடாகவும் இருக்குது, நுண்ணுயிரும் கிடையாது. இந்த மண் திரும்பியும் நுண்ணுயிர் வளர்கிறதுக்கும் நாட்கள் ஆகும். இந்த மண்ணில் திரும்ப உயிர் வர்றதுக்கும் நாட்கள் ஆகும். ஒரு சாதாரண சிறிய தவறு, ஒரு தீக்குச்சி, இந்த ஒரு தீக்குச்சி வைக்கிறதால அந்த மண்ணையும் நாங்கள் மாசுபடுத்துகிறோம். அங்கே இருக்கிற மண்ணில் இருக்கிற மண்ணுடைய வளத்தையும் குறைக்கிறோம், மண்ணுடைய நலத்தை சேகரிக்கிறோம். அங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள் எல்லாமே அந்த மண்ணை விட்டு உடனே போயிடுது. ஒரு சிறிய தவறு இந்த நிலைமைக்கு வரும். அதனால் போகி கொண்டாடும் போது ஒரு சந்தோஷமான திருவிழா. அந்த சந்தோஷமான திருவிழாவில் தாய் மண்ணை நாங்கள் வந்து இந்த மாதிரி மாசுபடுத்தக்கூடாது. அதனால் இனிமேல் கண்டிப்பாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், நெக்ஸ்ட் போகி நோ பர்னிங்.